கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி சொன்னானே, அந்த பாரதி சொன்ன தமிழ்நாடு இன்றைக்கு போதையில் சிறந்த நாடாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இதை காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? எனவேதான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாராய கடைகளையும் டாஸ்மாக் கடைகளையும் மூட வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். ஜெயலலிதா கிழக்கு என்று சொன்னால் கலைஞர் கருணாநிதி மேற்கு என்று சொல்லுவார். கருணாநிதி மேற்கு என்று சொன்னால் ஜெயலலிதா கிழக்கு என்று சொல்லுவார். ஆனால் ஜெயலலிதா கொண்டு வந்த சாராய கடைகளை கலைஞர் கருணாநிதி விற்பனையின் மூலமாக விரிவுபடுத்தினார். எனவேதான் தலைவர் மணியரசன் சொல்லுவார், ஒரு செல்லாத நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களாக கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இருக்கிறார்கள் என்று. தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஒரு தனியார் நிறுவனம் ஆய்வு செய்து சொல்றான், எங்களுடைய கல்விக்கேற்ற தரத்திற்கேற்ற வேலை என்பது கிடைக்கவில்லை, எனவே நாங்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மனநிலையில் வாழ்கிறோம் என்று 70 விழுக்காடு இளைஞர்கள் சொல்றான்னு சொன்னா இந்த ஆட்சியாளர்கள் சிந்திக்கணும். எனவேதான் மகளிர் ஆணையத்தின் சார்பில் சொல்லுகிறோம், பாலியல் வழக்குகளை தனி நீதிமன்றத்தின் மூலமாக விசாரித்து 6 மாதத்திற்குள் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மகளிர் ஆணையம் முன்வைக்கிறது. ஜெயலலிதா ஆட்சியில தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. அப்ப மகளிராய சார்புல நாம் போராட்ட முழக்கத்தை எழுதினோம், சொன்னோம், பெண்களுக்கு தங்கத்துக்கு தாலி, தாலி அறுக்க டாஸ்மார்க்கா என்று கேட்டோம். மது ஒழிப்பு போராளி ஐயா சசி பெருமாள் கனவை மகளிராயத்தின் கோரிக்கை முழக்கமாக முன்வைத்து நடைபெறுகிற இந்த கோரிக்கை கூட்டத்தினுடைய தலைவர், மகளிராயத்தின் துணைத் தலைவர் தோழர் செம்மலர் அவர்களே, பங்கேற்றிருக்கிற மகளிராய தோழர்களே, தமிழ் தேசிய பேரியக்கம் வள்ளலார் பணியகம் சார்பில் கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, நண்பர்களே, கூட்டத்தை செவிமடுத்து கொண்டிருக்கிற தாய்மார்களே, அனைவருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 717 கடைகளை இங்கே தோழர்கள் குறிப்பிட்டது போல பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகில் இருக்கிற கடைகளை மூடியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் 4765 மதுக்கடைகள், டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் 717 கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. மீதி 4048 மதுக்கடைகள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த மதுக்கடைகளில் நாள் ஒன்றுக்கு பிராந்தி, விஸ்கி, ரம் போன்ற பானங்கள் 60 லட்சம் பெட்டி விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் நாள் ஒன்றுக்கு 50 லட்சம் பெட்டி பீர் என்பது விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆலைகளுக்கு, சாராயம் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள்
அதை பற்றி தோழர் செம்மலர் சொன்னார். ரெக்டிஃபைடு ஸ்கிரிப்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பிரிட்டை கரும்பு ஆலையிலிருந்து, உருளைக்கிழங்கு ஆலையிலிருந்து, இன்னும் பிற கழிவுகளிலிருந்து அந்த ஸ்பிரிட்டை தயார் செய்து நியூட்ரல் ஸ்பிரிட்டாக மாற்றி அதை மதுபானம் தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். இந்த நியூட்ரல் ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள் தமிழ்நாட்டில் மொத்தம் 11 ஆலைகள். இந்த 11 ஆலைகளில் 10 மதுபான ஆலைகள் திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்துக்கு சொந்தமானது. ஸ்டாலினுக்கு, கனிமொழிக்கு, ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமானது இந்த ஆலைகள். ஒரே ஒரு ஆலை மிடாஸ் என்று சொல்லக்கூடிய மதுபான ஆலை சசிகலாவுக்கு சொந்தமானது. 4048 சாராய கடைகளை தமிழ்நாட்டில் 5 மண்டலங்களாக பிரித்திருக்கிறார்கள். சென்னை, சேலம், திருச்சி, மதுரை, கோவை என்று. நம்முடைய தஞ்சாவூர் என்பது திருச்சி மண்டலத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. திருச்சி, தஞ்சாவூர், நாகை, கடலூர் போன்ற மாவட்டங்களில் 84 சாராய கடைகளை மூடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். நம்முடைய தஞ்சாவூரில் மட்டும் 6 சாராய கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்தில் 2 கடைகள், பாக்கி பள்ளிக்கூடம் கல்லூரியில் இருக்கிற 4 கடைகள். இந்த 6 கடைகளை மூடினால் தஞ்சாவூரில் மதுபான விற்பனை என்பது குறைந்து விடுமா என்ற கேள்வியை நாம் கேட்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திமுக எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற 500 சாராய கடைகளை மூடுவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. எடப்பாடி ஆட்சி என்ன செய்தது தெரியுமா? வாசல் பக்கமாக இருந்த சாராய கடைகளை கொல்லைப்புறத்தில் வாசலை வைத்து திறந்து சாராயத்தை விற்றார்கள். தஞ்சாவூரில் இருந்து சென்னைக்கு போகிற அந்த வாகன ஓட்டிகள் எல்லாம் மது அருந்திவிட்டு போகக்கூடிய நிலையை உருவாக்கினார்கள். எனவேதான் 717 கடைகள் என்பது தமிழ்நாட்டில் மூடப்படுவதால் இந்த சாராய விற்பனை என்பது குறையாது என்று நாம் கருதுகிறோம். அருமை பெரியோர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த டாஸ்மார்க் என்ற நிறுவனத்தை தமிழ்நாடு வாணிபக் கழகம் நடத்துகிறது. தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் என்பதனுடைய சுருக்கம் தான் டாஸ்மார்க் என்பது. இந்த டாஸ்மார்க் என்ற தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் என்பது கோயமுத்தூரில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டை ஒட்டி அந்த பெயரை வைத்தார்கள். எம்ஜிஆருடைய காலத்தில் சாராயம் இங்கே விற்பனை செய்யப்பட்டாலும் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் 2003 அரசுடைமையாக முழுமையாக கொண்டு வரப்பட்டது. அரசாங்கம் சாராய கடைகளை நடத்துவதால் குடிக்கிற குடிகாரர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாகி கொண்டிருக்கிறது. சாராயம் குடிப்பதால் புற்றுநோய் வருகிறது, இரைப்பை கெடுகிறது, கல்லீரல் கெடுகிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தை பிறப்பு என்பது தமிழ்நாட்டில் குறைந்து கொண்டே இருக்கிறது. அப்படி குறைந்து கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தால் தாம்பத்திய உறவு என்பது பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையால்
குடும்ப வாழ்வில் நிம்மதி இல்லை என்று நாம் குற்றம் சுமத்துகிறோம். வெறும் குடி என்பது உடல் நலத்தோடு மட்டுமல்ல, எதிர்கால தலைமுறை வளமாக வாழ வேண்டும் என்பதையும் சேர்த்துத்தான் மகளிர் ஆயத்தின் சார்பில் இந்த மது கடைகளை நிறுத்த வேண்டும் என்று சொல்கிறோம். அரசாங்கம் என்பது வெளிநாடுகளில் சாராய கடைகளை நடத்துகிறது என்றால் படிப்படியாக சாராய விற்பனையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள். திரைப்படங்கள் மூலமாக, நாடகங்கள் மூலமாக, திரைப்பட நடிகர்கள் மூலமாக விளம்பரம் செய்து குடியினால் வரக்கூடிய தீமைகளை எடுத்துச் சொல்லி படிப்படியாக மதுவினுடைய எண்ணிக்கையை குறைக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி நடந்திருக்கிறதா? ஜெயலலிதா கிழக்கு என்று சொன்னால் கலைஞர் கருணாநிதி மேற்கு என்று சொல்லுவார். கருணாநிதி மேற்கு என்று சொன்னால் ஜெயலலிதா கிழக்கு என்று சொல்லுவார். ஆனால் ஜெயலலிதா கொண்டு வந்த சாராய கடைகளை கலைஞர் கருணாநிதி விற்பனையின் மூலமாக விரிவுபடுத்தினார். எனவேதான் தலைவர் மணியரசன் சொல்லுவார், ஒரு செல்லாத நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களாக கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இருக்கிறார்கள் என்று. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த சாராய விற்பனை என்பது இன்றைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ் மக்களே. 2024-25 ஆண்டு டாஸ்மார்க்கினுடைய சாராய விற்பனை என்பது 48,344 கோடி ரூபாய். இதே 2021-22 36,050 கோடி ரூபாய் என்றிருந்த சாராய விற்பனை 22-23 44,121 கோடி என்றிருந்த சாராய விற்பனை 23-24 45,856 கோடி ரூபாய்க்கு உயர்ந்தது. 2024-25 2,488 கோடி ரூபாய் 2023-24 விட சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன், 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் கூட இங்கே குடிகாரனாக மாறிக்கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். மருத்துவக் கல்லூரி சாலையில் பாலாஜி நகரில் 2 சாராய கடைகள், பேருந்து நிறுத்தத்திற்கு இடையில் ஒரு சாராய கடை, பேருந்து நிறுத்தத்தை தாண்டி இடதுபுறம் ஒரு சாராய கடை. நீங்கள் மாலை நேரத்தில் அந்த பக்கம் வாகனத்தில் போக முடியாது. அதிலும் சனிக்கிழமை கூலி தொழிலாளி சம்பளத்தை வாங்கிக் கொண்டு சாராய கடையில் நின்று அடிக்கிற கொட்டத்தை நாம் பார்க்காமல் கடந்து போக முடியாது. இது தமிழ்நாடா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி சொன்னானே, அந்த பாரதி சொன்ன தமிழ்நாடு இன்றைக்கு போதையில் சிறந்த நாடாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இதை காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? எனவேதான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாராய கடைகளையும் டாஸ்மாக் கடைகளையும் மூட வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். 15 வயது சிறுமியை 7 பேர் பாலியல் வல்லுறவு செய்த கொடுமை பக்கத்தில் இருக்கிற பாப்பா நாட்டில் பட்ட பகலில் நடந்தது. பத்திரிகைகளில் செய்தியாக வந்தது. கொலை குற்றங்கள், சாலை விபத்துக்கள் நடக்கிறதா இல்லையா? அவசரத்துக்கு ஒதுங்க போன பெண்ணை தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பாலியல் வல்லுறவு செய்து படுகொலை செய்தார்களா இல்லையா? அந்த வழக்கை நீதிமன்றம் விசாரித்து 76 நாட்களில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தது. எனவேதான் மகளிராயத்தின் சார்பில் சொல்லுகிறோம், பாலியல் வழக்குகளை தனி நீதிமன்றத்தின் மூலமாக விசாரித்து 6 மாதத்திற்குள் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மகளிராயம் முன்வைக்கிறது.
ஆனால் இன்றைக்கு சிங்கப்பெண் திட்டம் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் போதிய காவலர்கள் இருக்கிறார்களா? காவல்துறையில் இருக்கிற காலியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா என்று கேட்கிறோம். 2021 காவல்துறையில் இருந்த மொத்த காவலருடைய எண்ணிக்கை என்பது 13,03,000 பேர். இன்னைக்கு அதுல பெண்கள் வெறும் 25,000 பெண்கள் தான். 25,000 பெண்கள் தமிழ்நாட்டில் சற்றப்ப ஒரு 3 கோடி பேர் இருப்பாங்க. இந்த 3 கோடி பேருக்கு பாதுகாப்பை வழங்க முடியுமா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நாம் கேட்கிறோம். சிங்கப்பெண் என்று பெயர் சூட்டுவது, அவருடைய உடைகளை வேறு வண்ணத்திற்கு மாற்றுவது பாராட்டுக்குரியது. ஆனால் உங்களுடைய நோக்கம் என்பது உண்மையாக நிறைவேற்றக்கூடிய நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இந்த சாராய கடைகள் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த ஒரு நாள் லாபம் என்பது 1800 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு டாஸ்மார்க்ல கிடைச்சது. கனிமொழி என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து டாஸ்மார்க்க மூடுவோம் சொன்னாங்க. ஜெயலலிதா ஆட்சியில தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. அப்ப மகளிராய சார்புல நாம் போராட்ட முழக்கத்தை எழுதினோம், சொன்னோம். பெண்களுக்கு தங்கத்துக்கு தாலி அறுக்க டாஸ்மார்க்கா என்று கேட்டோம். ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எனவே திமுகவினுடைய கொள்கை மோசம் என்று சொல்லி, மக்களை அழிக்கக்கூடிய திட்டம் என்று சொல்லி, மக்கள் நல அரசு என்பது அந்த மக்களுக்கு இலவசமாக கல்வியை கொடுக்க வேண்டும், மருத்துவத்தை கொடுக்க வேண்டும், படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அதை விட்டுட்டு அரசாங்க சாராய கடைய நடத்துன்னு சொன்னா இது அரசாங்கமா? இது அரசாங்கமான்னு கேட்கிறோம். வடிவேல் சொல்லுவார் இல்லையா, பாரதியாரா பாரதிதாசனா, அவரே ரொம்ப குழம்பி போயிட்டாரு. அது மாதிரி இந்த ஆட்சியாளர் 717 கடைகளை மூடுவதால சாராய விற்பனை என்பது தமிழ்நாட்டில் குறையாது. ஒட்டுமொத்த கடையை மூடினா எப்படிங்க வேலை செய்வான்னு கேட்கிறான். முன்னாடி எல்லாம் 6 மணிக்கு வேலை முடிச்சுட்டு அப்புறம் தண்ணி அடிப்பான். இப்ப காலையில வேலைக்கு போகும்போது தண்ணி அடிச்சாதாங்க அவரு வேலை செய்ய முடியுதுங்கிறான். நீங்க கூலி வேலைக்கு போய் பாருங்க, சம்பளம் எவ்வளவு வேணாலும் கொடுங்க, வேலையை முடிச்சா 6 மணிக்கு ஒரு ஆஃப் வாங்கி தெரியாங்கிறான். அப்படிப்பட்ட நிலையில தமிழ்நாடு இருக்குதுன்னு சொன்னா அதை மாற்றி அமைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஆட்சியாளருக்கு இருக்கிறதா இல்லையா என்று கேட்கிறோம். எனவே இந்த ஆட்சியாளர்கள் புதிதாக வந்திருப்பவர்கள் தங்களுடைய ஆட்சியினுடைய திறனை மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சியாளராக இருக்க வேண்டும். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர்ல தண்ணி திறக்க மாட்டான், தண்ணி இல்லை. கர்நாடக அரசிடம் போய் பேசி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை கேட்பதற்கு கடந்த காலத்தில் எந்த முதலமைச்சரும் தயாரா இல்லை. எல்லாருக்கும் சொத்து பத்து இருந்துச்சு, குடும்பம் இருந்துச்சு, டிவி இருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு குரல் கொடுக்கக்கூடியவராக இருந்தால் வரலாறு உங்களை பாராட்டும். அப்படி பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்களுடைய நலன் காக்கக்கூடிய முதலமைச்சராக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்கிறோம். எனவேதான் இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். போதை பொருட்களை கடத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 63 பேர் செத்தான் சொன்னா நீதிமன்றத்துக்கு பக்கத்துல
காவல்துறை அலுவலகத்துக்கு பக்கத்துல கருணாபுரத்துல செத்தான் சொன்னா 3 செக் போஸ்ட தாண்டி சாராயம் வருதுன்னு சொன்னா யார் காரணம்? காவல்துறை என்பது சீரழிந்த துறையாக, வக்கற்ற துறையாக இருக்கிறது என்பதுதான் சாத்தான்குளத்துல நம்ம பார்த்தோம். நிரபராதிகளை பிடிச்சு அடிச்சு கொள்ற அளவுக்கு வக்கரம் பிடிச்ச ஒரு பிரிவாக காவல்துறை என்பது இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திருச்சியில பேசும்போது சொல்றாரு, எதிர்கட்சி தலைவராக இருந்தீங்க, பேசுனீங்க, 5000 பேருக்கு மேல வரக்கூடாது, QR கோடு பயன்படுத்துன்னு சொன்னீங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஆன பிறகு அப்படி சொன்னா அவர் எப்படி இருக்கிறாருன்னு நமக்கு தெரியல. எனவே இந்த நடவடிக்கைகள் எல்லாம் மாற்றிக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடியவராக, தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடியவராக, மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இன்றைக்கு மகளிராயத்தின் சார்பில் இந்த கோரிக்கை கூட்டத்தை நடத்துகிற போது நாம் சொல்லுகிறோம், மத்திய அரசு தமிழ்நாட்டில் இருந்து, இந்திய அரசு தமிழ்நாட்டில் இருந்து GST சரக்கு மற்றும் சேவை வரி, ஆனா சரக்கு மட்டும் தமிழ்நாட்டில் வரி கிடையாது. 300 கோடி ரூபாய இந்திய அரசு எடுத்துக்கிட்டு போகுது. இந்திய அரசு வசூல் செய்கிற தொகையில் 50 விழுக்காடு பணத்தை தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற நிபந்தனையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் குரல் கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நாங்க தான் வசூல் பண்ணுவோம். இந்திய அரசு ராணுவத்தை நடத்துவதற்கு, அஞ்சல் துறையை நடத்துவதற்கு, வெளிநாட்டு உறவை பலப்படுத்துவதற்கு என்ன செலவோ அதுக்கான தேவைய நாம பணமா கொடுக்கணுமே தவிர இங்க வசூல் பண்ணுவாரு, நமக்கு பிச்சை போடுவாரு என்ற நிலையில் இந்த புதிய ஆட்சி என்பது இருக்கக்கூடாது. கல்வி கற்றவர்களுக்கு கல்விக்கேற்ற வேலை, அந்த வேலைக்கான சம்பளத்தை கொடுத்தால் நீங்கள் இலவசத்தை தர வேண்டிய அவசியம் கிடையாது. MA MP எல்லாம் முடிச்சிட்டு 4000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி தினத்தந்தியில ஒரு செய்தி, தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, ஒரு தனியார் நிறுவனம் ஆய்வு செய்து சொல்றான், எங்களுடைய கல்விக்கேற்ற தரத்திற்கேற்ற வேலை என்பது கிடைக்கவில்லை, எனவே நாங்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மனநிலையில் வாழுகிறோம் என்று 70 விழுக்காடு இளைஞர்கள் சொல்றான்னு சொன்னா இந்த ஆட்சியாளர்கள் சிந்திக்கணும். இந்த ஆட்சியாளர்களுக்கு தேர்வு நடத்த ஒழுங்கா திறன் இருக்கான்னு கேட்கிறோம். அது நீட் தேர்வா இருக்கட்டும், CBSE பாடத்திட்ட தேர்வா இருக்கட்டும். இப்ப தமிழ்நாடு அரசு கடந்த காலத்துல TNPSC தேர்வு ஒழுங்கா நடந்துச்சா? கொஸ்டின் பேப்பர் லீக் அடிச்சுங்கிறாங்க. 4 மாசம் 5 மாசம் உட்கார்ந்து விடிய விடிய படிச்சு வாழ்க்கை விடியும் என்று நினைத்த மாணவர்களுடைய வாழ்க்கையில் மண்ணலை போட்டது திராவிட மாடல் அரசு. அந்த அரசுக்கு பாடகட்டி மக்கள் அனுப்பிச்சாச்சு. உன்னுடைய திராவிடம் என்பது தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது என்று இளைஞர்கள் கொந்தளிச்சு எழுந்தான். இந்த புதிய ஆட்சியாளர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தேர்வை நடத்துவதற்கு யோக்கியதை இருக்க நினைச்சு பாருங்க. நீங்க 2 அதிகாரியை சஸ்பெண்ட் பண்றான் CBSE பாடத்திட்டத்தில். மறுபடியும் அவன் படிக்க முடியுமா? அந்த மனநிலை வருமா? எனவே இந்த ஆட்சியாளருடைய கேடுகட்ட அயாக்கியத்தனத்தால் நம்முடைய வாழ்க்கை என்பது பறிபோய் கொண்டிருக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். மகளிராயம் முன்வைக்கிற கோரிக்கைகளை இந்த அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டு கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும்
பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.